வணக்கம். இது வரைக்கும் நீட்டை வந்து இந்தியாவில் தான் கழுவி ஊற்றிருந்தானுங்க. இப்போது சைனா வரைக்கும் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் நம்புவோமா? இன்னைக்கு சைனாவோட எம்பசி ஸ்போக் பர்சன் யூஜிங் என்றவங்க வந்து எக்ஸில் ஒரு பதிவு ஒன்று விட்டுருக்காங்க. என்னன்னா, கோகான்னு சொல்லிட்டு சைனாவில் ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்களாம். அந்த எக்ஸாம் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எப்படின்னா நீட்டு நம்ம ஜேஇ மாதிரி அங்கே ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமை வந்து 1.3 கோடி பேர் வந்து எழுதுவாங்களாம். அதுவும் ஒரு 2 நாளில் அந்த எக்ஸாம் வச்சு முடிச்சுருவாங்களாம். அந்த எக்ஸாம் எழுத வர ஸ்டூடெண்ட்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ ப்ளஸ் வந்து அவங்க எழுதுறாங்க பார்த்தீங்களா எக்ஸாம், அதை சுற்றி வந்து எந்த இண்டஸ்ட்ரியஸ் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டு போகிற அளவுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்களாம். ஆனால் இங்கே நீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று வைக்கிறீங்க பாருங்க, அது அந்த பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வர பசங்க ஏதோ தேச துரோக செயலை செஞ்சுட்டு வர பசங்க மாதிரி நீங்கள் அவங்கள போகும்போது வரும்போது செக்கிங் பண்ணுற விதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது, ப்ளஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கான ஒரு பெரிய ஸ்கேமே நடக்குது. இது நடத்துகிறவனை நீங்கள் விட்டுட்டு பசங்க எக்ஸாம் எழுதின பசங்களை திருப்பி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த பசங்களை வந்து மனசளவாகவும் ஃபிசிக்கல் அளவாகவும் ரொம்ப நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்துறீங்க. வெறும் 14 லட்சம் பேர் தான் வந்து அந்த நீட்டு ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமே உங்களால் கண்டக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனாவோட எம்பசி பர்சன் வந்து நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தையே வந்து எதையோ கொண்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் இந்த நீட்டோட பிரச்சனை முடியுமான்றதை பார்ப்போம்.